வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பிக் பாஸ் வந்துட்டு பிக் பாஸ் ஹிஸ்டரியே இந்த மாதிரி யாருமே பண்ணலை அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு வாழ்த்தை வந்துட்டு தீபக் கொடுத்துருக்காரு. தீபக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வாரம் வந்துட்டு கேப்டனாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அவரை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுத்தாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் பவித்ரா கூட சண்டை போட்டார். கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸில் பவித்ரா தோத்தாங்க, இவர் ஜெயிச்சார். ஸோ அந்த பதவி வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அவர் நிறைய பாடுபட்டார். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எல்லோரும் என்கேஜாக வச்சுருந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவர் வந்து தனித்தனியாக ஒரு சில பேரை வந்து டிபார்ட்மெண்ட்டாக பிரித்தது, சர்ஜெண்ட்டாக வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யாவை போட்ட விஷயங்கள், அதுக்கப்புறம் எல்லாருமே அந்தந்த செக்ரிகேஷன் பண்ணுறது, ரஞ்சித்துக்கு வந்து தனியாக ஸ்டோர் கீப்பிங் ஸ்டோர் இன்சார்ஜாக வந்து வச்சது, அருணை வந்துட்டு கிச்சனுக்கு வந்துட்டு பொறுப்பாக போட்டது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதேமாதிரி எல்லோரும் என்கேஜாக வச்சுருந்தது இல்லாமல் அந்த மைக் இஷ்யூ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நடக்கவே இல்லை. அது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் குலைக்கிறதும் இன்றைக்கி இல்லை. ஏன்னா ஃபுல்லாக என்கேஜாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த விஷயமும் இல்லை. ஃபுல்லாக என்கேஜாக இருந்ததுனால எல்லாருக்குமே பார்க்குறது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்ததுனால பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, தீபக் இந்த ஹிஸ்ட்ரிலேயே இந்த மாதிரி நடந்தது கிடையாது. இந்த ஒரு நாள் இவ்வளோ அழகாக சூப்பராக நீங்கள் ரசிக்கும்படியாக வச்சுருந்தீங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு நாள் மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த வாரம் முழுக்க நீங்கள் பண்ணணும் அப்படின்போது அவரும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னுடைய ஹவுஸ்மேட்ஸ் வந்துட்டு அவங்க ஒழுக்கமாக அவங்க பண்ண விஷயங்கள் தான் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் வந்து இந்த அளவுக்கு என்னை ஊக்குவிச்சது. இன்றைக்கி ஒரு நாள் இந்த கிடைச்ச சக்ஸஸ் அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பாயில்னு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த ப்ரொவிஷன் டாஸ்க்கு நிர்ணயம் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் கலந்துக்கிட்டு 17 பேர் கரெக்டாக பண்ணாங்க. முதலே வந்து இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், நம்ம க்ளூவும் கொடுத்துட்டார். அதை போடும்போதே வந்துட்டு அந்த தட்டுக்கு கீழே வச்சு போடுங்க அப்படின்னு. சௌந்தர்யா மண்டையில் என்ன ஏற்றிக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல, மேலே வச்சு போடுறாங்க, வேணும்ட்டும் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது அருண் வந்து போன வாரம் சொல்லியிருப்பார், இது எல்லாமே அவங்களோட பிளானு அந்த மாதிரி தெரிஞ்சுது. வேணும்ட்டுமே அந்த முட்டையை மேலேருந்து போட்டு அது கீழே விழும்போதே வந்து டபக்குன்னு உடஞ்சி வேஸ்ட்டாக போச்சு 500. இப்போ இந்த 500 பாயிண்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா அவங்க திங்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சௌந்தர்யா வேணும்ட்டே பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்ல வேலை. ஆனால் என்ன ஒன்று, அந்த 9000 ஆக்சுவலாக எல்லாருமே கரெக்டாக அந்த ஆஃப் பேல் டாஸ்கில் வின் பண்ணால் 9000 தான் வரும், அதுக்கு மேலே வராது. அப்படின்னும் போது அதை இன்னும் கொஞ்சம் சிரமம் எடுத்து பண்ணியிருக்கலாம், வேணும்ட்டு பண்ணிட்டாங்க. சரி, உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், தீபக்கோட கேப்டன்ஷிப் எப்படி இருந்துச்சு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.